சின்ன பசங்க விவரம் தெரியாது. உண்மைதான், சின்ன பசங்க தான், எங்களுக்கு விவரம் தெரியாது தான். நாங்கள் எங்கள் தலைவரை மட்டும்தான் பார்த்தோம். அவர் கட் அவுட்டுக்கு மாலை போடுவோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு போய் படம் பார்ப்போம். என்னைக்கு எங்கள் தலைவர் நம்ம அரசியலுக்குள்ளே போகிறேன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த அரசியலை கற்றுக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களால் பேச முடியாது. என்ன வேணாலும் கேளுங்க, எங்களாலும் பதில் சொல்ல முடியும். ஆனால் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். சும்மா வீதியில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா சில பேர் நம்மளை விமர்சனம்ங்கிற பேரில் அவங்களோட பொழப்பை பார்க்கறதுக்கு போகிறாங்க. பொழைச்சி போட்டு பரிதாபம் சம்பாரிச்சிட்டு போகணும்னு சொல்லி அவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சில அதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு உண்மையாலும் அவங்களாம் ஒரு தாயில்லா பிள்ளை மாதிரி ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. நீங்கள் இந்த அரசியல் கள சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எந்த பாசிச சக்தியையும் வளர்த்து விட நினைக்காதீங்க. நம்ம கிணத்துக்கடவு தொகுதி ஒரு அமைதியான, ஒற்றுமையான, ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க தொகுதி. இதை நேரடியாக எதுக்க போகிறது பாசிச சக்தி. மறைமுகமாக அந்த உங்கள் மேலே இருக்க அந்த வன்மத்தை தீர்க்கிறது அந்த தீய சக்தி. ஸோ இதுக்கு போய் நீங்கள் இரையாயிராதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதியில் எல்லாம் சொல்லுவாங்க, தளபதி யாரை வேட்பாளராக சொல்கிறாரோ நிச்சயம் இந்த கிணத்துக்கடவு தொகுதியில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். இது சத்தியம். சும்மா ஸ்டேஜுக்கு மேடைக்கு பேசுகிறோம் அப்படிலாம் இல்லை. இவங்களோட கணக்கு என்னென்னா, போன தேர்தலில் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின தேர்தல் என்ன நடந்துச்சு, இதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டுட்ருக்குறாங்க. நம்ம அப்போ ஒரு 28 வாங்கினோம், இங்கே அவங்க ஒரு 13 வாங்கினாங்க, சேர்த்தி பார்த்தா ஒரு 40ங்கிறாங்க. சார், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. அந்த நீங்கள் வாங்கின அந்த 27லையும் இந்த பக்கம் இருக்க 18லையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் இருந்தாங்களே அந்த ஜெயிச்சவங்க, அங்கே இருந்து ஒரு 30% நீங்கள் வந்துருச்சு. அதனால் இந்த தடவை நீங்கள் போடுற கணக்கு எல்லாமே 0 தான். எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. எல்லாம் அந்த ஒரு கனவு கோட்டையில் இருக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அந்த கோட்டையை உடைக்கிறதுல தாங்க சார் எங்கள் தளபதி எக்ஸ்பர்ட்டு. பெரிய வியூகத்தோட தளபதி வராரு. தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில், பொள்ளாச்சி தொகுதியில், வால்பாறை தொகுதியில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும். இப்போ நாங்கள் சொன்ன குறைகள் எல்லாத்தையும் வீடியோ மூலமாகவும் நிறைய பகுதியில் இருக்க குறைகளை சொல்லிகிட்டு இருக்கோம். அத்தனையும் போர்க்கால அடிப்படையில் தளபதியோட உத்தரவின் பேரில் இங்கே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனைகள்லாம் தமிழக வெற்றி கழகம் சரி செய்யுங்கிறத தெரிவித்து கொண்டு, எனக்கு இப்படி வாய்ப்பளித்த எங்கள் அண்ணன்கள் எல்லாருக்கும், ஆனந்த அண்ணனுக்கும், என் தளபதிக்கும், கடவுளுக்கும், எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி.